நீங்க 2 பேரும் ஆயுசோட சந்தோஷமா இருக்கணும். பாவம் என் பொண்ணு மொட்டை மரம் துரதிருஷ்டசாலின்னு திட்டுன. அது சரி, கோழி மிதிச்சா குஞ்சுக்கு காயம்பட போகுது. இந்த பாவிக்கு தாயதையெல்லாம் பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கலையே. ராமோட ஆசையெல்லாம் நிறைவேறிச்சு. இப்ப அந்த பிள்ளை எங்க இருக்கு? ராஜா, ராஜா, ராஜா. அன்னைக்கு நான் உன்னை திட்டும் போது உங்களுக்கு கண்ணுதான் இல்லைன்னு நினைச்சேன், இதயமோ இல்லைன்னு சொன்ன பாரு. அது நான் கோபத்துல தெரியாம சொல்லிட்டேங்க, மன்னிச்சிருங்க. அது உன் தப்பு இல்லையா? உன் தப்பு இல்ல. ஊசியால குத்துனாலே ஐயோன்னு கத்துறோம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னை கோடாலியால வெட்டும் போது நீ ஏன் கத்த மாட்ட? ஏன் கத்த மாட்ட? ஐயா, இப்ப எனக்கு இதயம் இருக்கியா? உன்னை என் மகனா ஏத்துக்கிற இதயம் இப்ப எனக்கு இருக்கியா? எனக்கு இருக்கு. ஐயா, அப்பா, ராஜா, மகனே, மகனே. அம்மா, அடையன் திக்கிறேன் தானா? ஆகாத மருமகன் வீட்டோட வெறுத்தாங்களா? அவ ஆக்கி போட்ட சோத்தை தின்னுபிட்டு அடையன் தங்கமே நாங்களாம். இப்ப புரியுதா எங்க ராசாவே? அம்மா கமலாம்பா, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. அண்ணா, தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. நீ என்னை அண்ணன் கூப்பிட்ட? ஆமா அண்ணா, உங்க ரத்தத்தை சிந்தி என் கல்யாணத்தை நடத்தி வச்சிங்க. உங்களை ஐயா தெய்வமேனு தான் கூப்பிடுங்க. தெய்வத்துக்கிட்ட பக்தியத்தான் காட்ட முடியும், பாசத்தை காட்ட முடியுமா? அதனாலதான் நான் உங்களை உரிமையோட அண்ணான்னு கூப்பிடுறேன். அண்ணா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க சுமங்கலியா. ஐயா, ஊரெல்லாம் தண்ணியை தடுத்து நிறுத்திட்டானுங்க. நீங்க டீ தண்ணியை குடிக்கிறியா? என்ன சமாச்சாரம்? நிலத்துக்கு பாயிற தண்ணியே அந்த நாசக்கார பாய நாகலிங்கம் தடுத்து நிறுத்திட்டாராம். விவசாயிகள் எல்லாம் போய் கேட்டா தண்ணியே ஏன் நிலத்து பக்கம் தானே வருது, நான் அப்படித்தான் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்றானா. ஆண்டவன் கொடுத்த தண்ணியை தடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. நான் கேட்கறேன் இந்த நாகலிங்கத்தை. உனக்கு இருக்கு துணிவு, இந்த நிக்குதுங்களே பலியாடுங்க. இதுகளுக்கு இல்லையே. கையில கிடைச்ச காசுக்காக நிலமே அவனுக்கு தான் சொந்தம்னு கை நாட்டு போட்டு கொடுத்துருச்சுங்களே. யாரு போட்டோம்? அடமானம் தானே வச்சிருக்கிறோம். பங்கட பங்கட போக்கத்த பசங்களா, கைய இருக்குதுன்னு கை நாட்டு போட்டு கொடுத்துட்டீங்க. இப்ப அவன் என்ன பண்ணிட்டான்? கோர்ட்டுக்கு போயிட்டானே. இப்ப என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ராமு நிலம் ஒண்ணுதான் அவங்கிட்ட தப்பிச்சிருக்கு. இது என்னங்க நியாயம்? இப்படி வயித்துல அடிச்சா? நான் அடிப்பேன் வயித்துல. என்ன கேக்குறியா? அவனை எல்லாம் கேட்டிருக்கணும். அடகு வாங்க நிலமெல்லாம் தனக்கே சொந்தம்னு கோர்ட்டுக்கு போயிட்டான். நம்ம ஊருக்கு கலெக்டர் ஐயா வந்திருக்காரு. நம்ம எல்லாரும் அவரை போய் பாப்போம். கலெக்டர் ஐயாவா? அவர்கிட்ட நாம பேச முடியுங்களா? யாராவன்? கலெக்டர் இப்பெல்லாம் ஜனாதிபதியே நேரா பார்த்து பேசலாம். பொன்னம்மா, என்ன ராசா வரியாங்கூட? நான் இல்லாமையா? வாங்க எல்லாம். வாங்க வாங்க, இங்கதான் இருக்காரு. ஐயா, நீங்களா? நீங்க எப்படிங்க? அதே கேள்வியத்தான் நானும் கேக்குறேன். நீ எப்படி இங்க? அட என் டிகிரி நானா? ராஜா, ஐயா உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? ஐயா எனக்கு ஃப்ரெண்ட். ராஜா, இப்படி வா. என்ன விஷயம்? ஐயா, நானும் எங்க கிராமத்து ஜனங்களும், உங்க கிராமத்து ஜனங்கள், நானும் எங்க கிராமத்து ஜனங்களும் ஒரு கோரிக்கை உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்திருக்கோங்க. நாங்க ரொம்ப டிபிகல்ட்டில இருக்கோம். என்னது டிபிகல்ட்டி? டிபிகல்ட்? ஓ, யூ மீன் டிஃபிகல்ட்டி. என்ன விஷயம்? எங்க கிராமத்துல நாகலிங்கம்னு ஒருத்தர் இருக்காங்க. தெரி கழுதவன். நோ ராஜா, நோ. தெரி கழுதவன் அவன் பண்ற அக்கிரமத்தை என்னன்னு சொல்றதுங்க? ஏழைங்களை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தான் தெரியுமா? ஆமாங்க ஐயா, அந்த நாகலிங்கங்கிறவன் ஏழைங்களுக்கு 100-200 கொடுத்து அடமானம் வாங்குறேன்னு கை நாட்டு வாங்கி நிலத்தையே சொந்தமாக்கிக்கிறான் ஐயா. தயவு செஞ்சு ஐயா இதுல கொஞ்சம் தலையை விட்டு வேலை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கவலைப்படாத ராஜா, நான் கண்டிப்பா கவனிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வரட்டுங்களா? எப்படி என் ஃப்ரெண்ட்? ராஜான்னா ராஜாதான்.
டிகிரி நானா யார தேடிக்கிட்டு இருக்கிறாதா? தாத்தாவையா? ஆமா, இந்த வயசுல நான் தாத்தாவை தேடுறேன், நீ புள்ளைய தேடு. இந்தா வயசை பத்தி மட்டும் பேசாத, வீணா வம்பு வரும். சரிம்மா, பேசல. ஆமா, இந்த ஆம்பளைங்க எல்லாம் எங்க காணோம்? கோர்ட்டு கச்சேரின்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் பொண்ணம்மா? ஆமா, நீ இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் தேடுறியா இல்ல ஒரே ஒரு ஆம்பளைய தேடுறியா? அது யாரு ஒரே ஒரு ஆம்பளை? பெரிய ஆளு தெரியாத மாதிரி கேக்குறியே. ராஜா தானே? தெரிஞ்சுக்கிட்ட கேட்ட? உனக்கு பிடிக்க தெரியலடி. கண்ணு குட்டிக்கிட்ட அப்படின்னு கூப்பிடணும், நாய் குட்டிக்கிட்ட கூப்பிடணும். அதாவது பாஷையில அதது கிட்ட பேசினாதான் அதது அடங்கும். அது என்ன பாஷை? தேரி கழுத. இது தெரியலன்னா நீ ஏன் காதலிக்கிற? சரி கழுத, புரிஞ்சுக்கிட்டேன். பொன்னம்மா என்ன பக்கவாச்சிக்கு முறுக்கு திங்க முடியலன்னா பல்ல இருக்கிறவளாவது திங்கட்டும். என்ன இந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் என்ன பார்க்கும்போது பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருக்கு. பொம்பளைக்கு ஏக்கமும் பெருமூச்சும் எதுக்கு வரும்? சரி கழுத, இது கூடவா தெரியாது? தேரி கழுத அடம். என் கழுதைய உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுக்கணும்? சரி கழுத, எல்லாம் பழக்க தோஷம்தான். ஒட்டு அரொட்டி மாதிரி எனக்கும் ஒட்டிக்கிச்சு. ஏய், என்ன நம்மளே சைடு வாங்குற? கைய விடு. போவமா? உனக்கு என்ன, இந்த கிராமத்துக்கே ராஜா ஆயிட்ட, இனிமே என்ன உனக்கு கண்டு தெரியுமா? ஐ பொண்ணு, நான் ராஜான்னா நீதான் எனக்கு ராணி. யோ, என்கிட்டயே பயோஸ்கோப்ப காமிக்கிறியே. தேரி கழுத, உன் பயோஸ்கோப்ல என்ன இருக்கு? இது சினிமா. இதுல கதை இருக்கு, காதல் இருக்கு. அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? என்னையா பெரிய சினிமா? நான் ஏன் பாக்கல? எங்க கிராமத்துலதான் மாசத்துக்கு ஒரு தடவை சினிமா காட்டுறாங்களே. சிகப்பு முக்கோணம், அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள், நாம் இருவர் நமக்கிருவர். அது குடும்ப கட்டுப்பாடு பிரச்சார படம். நான் சொல்ற படத்தை பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் சில்லுங்கும், மனசு குழுகுழுங்கும். மொத்தமா உனக்கு ஒரு கிளுகிழுப்பே ஏற்பட்டுரும். இங்கிலீஷ் படம். அது என்னது இங்கிலீஷ் படம்? அது ஒரு கிளப். கிளப்னா ஆசைய கிளப்புறதுனால அதுக்கு பேரு கிளப். அங்க ஒரு அழகான பொண்ணு வாயையும் வயித்தையும் காட்டிக்கிட்டு ஆடுவா. ஐ லவ் யூன்னு ஆடுவா. அப்புறம் பக்கத்துல வந்து அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு கண்ணத்தோட கண்ணை வச்சு உதட்டோட உதடு திட்டிக்குவாங்களா இல்ல ஒட்டிக்குவாங்க. அப்படி பாவி பசங்களா, இவ்வளவு நாள் இங்கதான் நிக்கிறீங்களா? சின்ன பசங்க இதெல்லாம் பார்க்க கூடாது. ஓடுங்கடா. ஓடுவா, ஓடுறா. ஓடு, போடா. மறுபடியும் இங்கிலீஷ் படத்துக்கு போலாமா? தாத்தா, கதவை திறந்து போட்டு குடிக்க போயிட்டாரா ராஜ பார்த்து? வரட்டும் வரட்டும், இன்னைக்கு நான் போடுற போடல குடிய விட்டுடணும். மாயம் வாழ்வே மாயம் நிலையேது நாம் காணு சுகமே. ராதா, என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? ஆமா, காட்டின படத்தையே காட்டிக்கிட்டு இருந்தா எவன் பாப்பான்? சரி கழுத, இன்னைக்கு பயோஸ்கோப் பாக்குறதுக்கு யாரும் வரல, வருமானம் இல்ல, அதனால சீக்கிரம் வந்துட்டேன். கடவுளே, வருமானம் இல்லையாமே, எப்படி குடிக்கிறது? எப்படி அம்மா குடிக்கிறது? அத கேளு, எப்படி பொழைக்கிறதுன்னு கேட்காத. கல்யாணத்துக்கு நிக்கிறாள பேத்தி, அவ கதி என்ன ஆச்சுன்னு ஒரு நாளாவது யோசிச்சியா? ஏன் யோசிக்கணும்? உனக்குதான் வந்துட்டானே அவரு கைது மாப்படியா. அப்புறம் என்ன? வா. ஒரு கொலகாரனை போய் காதலிக்கிறியேன்னு உங்க வீட்டுல யாராவது கேட்டா? யார் இருக்காங்க கேக்குறதுக்கு? சட்டி பானை பயோஸ்கோப் பொட்டி இதுக்குதான் கேட்கணும். உங்க தாத்தா? தாத்தா அவருக்கு சாராயத்தை பத்தி தான் கவலை, என்னை பத்தி நினைக்கிறதுக்கு நேரமே. பாட்டில பார்த்தாதான் அவருக்கு எல்லாமே மறந்து போயிடுமே. ஆமா ராஜா, நாம குடிச்சா நல்லதெல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுது. குடிய நாம கைவிட்டா நல்லதெல்லாம் கூடி வருது.
இப்ப என்னையே எடுத்துக்க, நான் குடிய விட்டுட்டேன், எனக்கு பொறுப்பு வந்தது, ஒரு குடும்பம் வந்தது. அனாதையான எனக்கு அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் கிடைச்சாங்க. ஆனா அண்ணி மட்டும் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் இந்த ஊரை விட்டு போனால் இந்த கவலை என் மனசை விட்டு போகவே போகாது. என்ன ஊரை விட்டு போக போறியா? ஆமா, 2 வருஷம் தண்டனை முடிஞ்சோன்னு இந்த சிறைச்சாலையில எனக்கு என்ன வேலை? ஊரை விட்டு போக வேண்டியதானே? ஆமா ஆமா போக வேண்டியதுதானே. அப்புறம் பழைய லாரி, பழைய வாழ்க்கை, பழைய பாட்டி, பழைய கிராக்கி. சரி கழுத. சரி கழுத. அண்ணா கமலா, கமலா, வாமா வாங்க மாப்பிள்ள. என்ன திடீர்னு? ஒண்ணு இல்லைண்ணா, பக்கத்து ஒரு கோயில்ல விசேஷம், போற வழியில எல்லாரையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா. சரி கழுத ராதா, பாத்தியா கல்யாணமான ஒரு தனி களை கட்டுது இல்ல? அண்ணா பயாஸ்கோப் ராதா இங்க எப்படி? இங்கதான் வந்து பயாஸ்கோப்னு சாதாரணமா சொல்லிட்டியே, ராதா மட்டும் பாட்டு பாடி என் மனசுல உரைக்கிற மாதிரி ஆடாம இருந்திருந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்க முடியுமா? ராதா ஆட்டம் மட்டும்தான் உங்களை திருத்துச்சா? எங்க அண்ணன் போட்ட போடு. ஐயோ, அதையே இப்ப அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா ராஜா? இதான் ராஜாவா? இந்தாங்க அண்ணா, நான் உங்களுக்காக புது உடுப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன், போட்டுக்குங்க. நீ எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கிய? தங்கச்சி கொடுக்குறேன், போட்டுக்குங்க அண்ணா. போட்டுக்குங்க. அண்ணா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணா. உட்காருமா, வீட்டுக்கு போலாம். உட்கார். ஏறுமா. ஐயா, நம்ம கமலா மாப்பிள்ளை வர்றாங்க. கமலா வந்துட்டாளா? கமலா வராளா? கமலா மாப்பிள்ளை வராங்க. கமலா மாப்பிள்ளை வாங்க வாங்க சௌக்கியமா வாங்க, வாங்க. சௌக்கியமா ஊர்ல இருக்கீங்களா? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? உங்க மாமியார் எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. உட்காருங்க. ஐயா, இத பாத்தீங்களா? கமலா எனக்கா வாங்கிட்டு வந்திருக்கா. உனக்கு என்னப்பா ராஜா. மாப்பிள்ள நீங்க பேசிட்டு இருங்க, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். கமலா இத வந்துடுறேம்மா. என்ன கண்ணா நல்லா இருக்கியா? இந்த சுமதி கண்ணா உனக்கு கவுனு, இந்த கண்ணா உனக்கு சட்டை. வாங்க வாமா கமலா, நல்லா இருக்கியா? ஏமா கமலா, மாமனார் வீட்டுல உன்னை எப்படிமா பாத்துக்கிறாங்க? இப்ப எல்லாம் மாமா என்ன சொந்த மகளாவே பாத்துக்கிறாரு. நீ ரொம்ப சந்தோஷமா. அண்ணி வரும்போது வயலை பார்த்தேன், நம்ம ராஜா அண்ணனோட உழைப்பால வயல தங்கமா ஜொலிக்குது. நீ அறுவடை முடிஞ்ச உடனே அண்ணன் கையாலேயே அந்த சீதன பணத்தை மாமா கிட்ட கொடுத்துட்டு சொல்லிடுங்க. அண்ணி நான் ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? நீங்க இன்னும் அவரை மன்னிக்கலையா? நான் எப்படி அம்மா அவனை மன்னிக்க முடியும்? மண்ணுல புதைஞ்ச உங்க அண்ணன் மாயமா போயிருக்கலாம், ஆனா அவர் இன்னும் என் மனசை விட்டு போகலையே. நான் அவரை மறந்தாத்தானே இவனை மன்னிக்கிறதுக்கு. திடீர்னு உனக்கு ஏன் இவ்வளவு பணம் தேவைப்படுது ராஜா? சார், இந்த சட்டை நல்லா இருக்கா? முதல்ல அதை சொல்லுங்க சார். நல்லா இருக்கு. என் தங்கச்சி கமலா எனக்காக வாங்கிட்டு வந்தா சார். சார், அவங்க கல்யாணத்துல கூட அந்த பிள்ளைகளுக்கு நான் ஒண்ணும் மரியாதை செய்யல. இப்ப கமலா தன் புருஷனோட வீட்டுக்கு வந்திருக்கா, கொஞ்ச நேரம் தான் இருப்பா. அதுக்குள்ள நான் ஏதாவது செய்ய வேணாம் சார்? ஆமாமா. ஏட்ட கூப்பிட்டுங்களா? வேண்டாம். இந்த ராஜா 100 ரூபாய். சார், இது என் படிப்பணத்தை விட அதிகமா இருக்கு சார். பரவாயில்ல, அறுவடை முடிஞ்சதும் நெல்லை வித்து திருப்பி கொடுத்து. நெல்லு என்னது இல்ல சார். உழைப்பு உன்னதாச்சப்பா, அது கூலி வேண்டாமா? நன்றி சார். அதுக்குள்ள எங்கண்ணா போயிட்டீங்க? அதுக்குள்ள உனக்கு என்னமா அவசரம்? அண்ணனுக்கா கொஞ்ச நேரம் பொறுக்க கூடாதா? அது இல்லண்ணா. ஓஹோ, மாப்பிள்ள அவசரப்படுத்தினாரா? மாப்பிள்ள இந்தாங்க வெயிட். தங்கச்சி இந்தாமா. மாப்பிள்ள இந்த ஏழையால எவ்வளவு தாங்க முடியும்? மாப்பிள்ள உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க, அவருக்கு தர்றேன்னு சொன்ன பணத்தை அறுவடை முடிஞ்சோன்னு தந்துடுறேன்னு சொல்லுங்க.
இல்ல இனிமே அப்படியெல்லாம் கேட்க மாட்டாரு. அவரு கேட்கலன்னா என்ன மாப்பிள்ள, கொடுக்க வேண்டியது எங்க கடமை இல்லையாமா? அடடே, என்னம்மா இது குழந்தை மாதிரி அழுவுற? அடுத்த வருஷம் உனக்கே ஒரு குழந்தை பிறக்க போகுது. வரேன்னா போயிட்டு வரேன். வல்ல. நாம போட்ட பிளான் எல்லாம் நாசமா போச்சு. என்ன உளறலீங்க, உண்மையை தாங்க சொல்றேன். இந்த பசங்க எல்லாம் முடிச்சுக்கிட்டானுங்க. இந்த கருப்பு மைய தடவி கை நாட்டுவாங்க. ஐயடா, நேரங்காலம் கிடையாது அவனுக்கு. கை நாட்டு வாங்கணுமே, அந்த பசங்க எல்லாம் இப்ப கருப்பு கொடி பிடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. சொல்றது புரிய முடியாது சொல்லியா? என்னங்க என்ன புரியணும்? ஊரா நிலம் நமக்கு பத்திரப்படி சொந்தம்னு கேஸ் போட்டிருந்தோம்ல. ஆமா, இப்ப எல்லா பையலையும் சேர்ந்து நம்ம மேல கேஸ போட்டிருக்கான். இதுக்கு வேலை மடக்கிட்டு இந்த பசங்க பேச்ச கேட்டு வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் பட்டத்துல இருந்து வந்திருக்காங்க. பட்டணத்துல இருந்து வக்கீலா? அந்த வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க அந்த பசங்க கிட்ட ஏதியா பணம்? ஐயோ, இந்த வக்கீல் ரொம்ப அநியாயமான ஆளுங்க. அவன் அதிசயமா இருக்காங்க. அவனை பார்த்தாவே எனக்கு பீஸே வேணாம், முதலாளி தத்துவ முதலையின் பல்களை பிடுங்குவேன் அப்படின்னு அருவா சுத்தியில வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவன் அப்போ நம்ம வக்கீல் ஐயர் என்ன சொன்னாரு? ஐயர் இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப லோயரா போயிட்டாருங்க. பட்டாக்குறைக்கு ஆஸ்மா கம்ப்ளைண்ட் வேற. பயந்த முடியாதுன்னா சுடு தண்ணிய 10 வாட்டி குடிக்கிறாரு. இதுக்குள்ள இந்த பட்டணத்துல இருந்து வந்த பையன் போடுறான் பாருங்க, சும்மா போடு பாஞ்சு அடிக்கிறான். அப்புறம் என்னங்க, அப்புறம் இந்த பட்டத்தான் போட்ட போடல மாஸ்டர் சைலண்ட்னு சொல்லி நம்மள சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் தீர்ப்பு என்ன சொன்னார் தெரியுங்களா? உணரவங்க அவங்கவுங்க நிலத்துல அவங்களே அறுவடை பண்ணிக்கலாம் தீர்ப்பு சொல்லிட்டாருங்க. இத கேட்ட உடனே இந்த பசங்களுக்கு என்ன குஷிங்க. ஏன் மூஞ்சிலிங்க அப்படின்னு துப்புறானுங்க. நாளைக்கு வேற அறுவடை. அறுத்த அப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த பசங்க நம்மள? நாளைக்கு தானே. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும்? நம்ம இருக்க மாட்டோமா? முட்டாளியா, என் கூட இவ்வளவு நாள் பழகியும். அது சரி, நானும் முதலாளியா இருந்தா பழகி விழாவரியா எல்லாம் தெரிஞ்சுக்குவேன். இதுக்கு தாங்க சொல்றேன். இருக்கிறேனே பாருங்க, இந்த பிச்சைக்கார பசங்க பேசுறதுக்கெல்லாம் காரணம் அந்த குலகார பையன். கைதியா வந்தவன் மாப்பிள்ளையா